ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஆட்டோ சவுண்டு கேட்குது. ஆட்டோ சவுண்டு கேட்டதுமே என்னது வாசலில் யாரோ கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா அதுக்கப்புறமா கண்மணி குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வெளியே வராங்க. வந்து பார்க்குறாங்க ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. அப்போ ஆட்டோவும் எடுத்துகிட்டு வரவும் இதை பார்த்ததுமே வீரா பார்க்குறாங்க. என்ன இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள அந்த ஆட்டோக்காரங்க தான் சொல்கிறாங்க, என்னம்மா என்ன இப்படி பார்த்துட்ருக்குற அப்படிங்கும்போது, என்னன்னா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ அந்த ஆட்டோவை பார்த்ததுமே வீராவுக்கு பழசெல்லாம் நினைவுக்கு வருது. அப்போ அந்த ஆட்டோக்காரங்க சொல்கிறாங்க, அம்மா நீ தான் எங்களை கூப்பிடலை, ஆனால் நாங்களாம் வந்திருக்கோம் பார்த்தியா, இன்றைக்கி தான் உங்கள் அண்ணனோட இன்றைக்கி இறந்த நாள் ஆச்சு, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வீரா கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஆட்டோவை பார்த்துட்டு அவங்களுக்கு பழைய நிலவெல்லாம் அவங்க அதை எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு கண்கலங்கி நின்றுட்டு இருக்கும்போது, அண்ணா நானே உங்களை கூப்பிடலை, ஆனால் அண்ணன் நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி சொல்கிறேன் அப்படின்னு வீரா சொல்லவும் உடனே அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லைம்மா நாங்களாம் வரவே இல்லை, சொல்ல பொண்ணாக்கி எங்களை கூட்டிகிட்டு வந்தது மாறன் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீரா கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது மாறன் கூட்டிகிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உண்மை சொல்ல போனால் உங்கள் அண்ணனுடைய நிலைமைக்கு மாறன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மாறன் மேலே ஏகப்பட்ட கோபம் இருந்துச்சு. சொல்ல போனால் அவனை என்னனாலும் பண்ணுற நிலைமையில தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் மாறன் எங்ககிட்ட ரொம்பவே கெஞ்சி அவன் உண்மையை சொன்னான். சொல்ல போனாக்கி அவனுக்கு தெரியாமல் நடந்த ஒரு விபத்து, அதனால தான் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவன் எங்கள் எல்லாத்திட்டையுமே மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த நினைவு நாளுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும், வந்தால் வீரா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்தையும் வரவழைச்சது மாறன் தம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வீராவோட மனசு ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சிருது. அப்போ கண்மணி இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கடைசியில் பார்த்தோம்னா வீராவோட மனசில் மாறன் இடம் பிடிச்சிடும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தோம்னா இது சரிப்பட்டு வராது, இதுக்கு இப்போமே ஒரு முட்டுக்கட்டை போடணும்னு சொல்லிட்டு கண்மணி அந்த ஆட்டோக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் என்ன அவன் மன்னிப்பு கட்டுட்டாக்கி நீங்கள் எல்லாரும் மறந்து போயிருவீங்களா என்ன நீங்கள் மறந்து போகலாம், ஆனால் எங்கள் அண்ணனுக்கு நடந்த கொடுமைக்கு நான் மறக்க முடியாது, அதுக்கு கண்டிப்பாக இவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கவும். இதை கேட்டதுமே அந்த ஆட்டோக்காரங்க சொல்கிறாங்க, நீ கோவப்படாதம்மா, சொல்ல போனாக்கி ஒன்றை விடவும் அவன் மேலே நாங்கள் தான் ரொம்பவே கோவத்தில் இருந்தோம், என்னன்னாலும் நாங்கள் அவனை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தோம். ஆனால் அவன் உண்மையை சொல்லி அவன் எல்லாமே எங்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு உண்மையே தெரிஞ்சிச்சு, அதனால தான் நாங்கள் அவனை மன்னிச்சிட்டோமா, நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்துடுங்க, பழசெல்லாம் நினைவில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கண்மணி மாறனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த ப்ரோமோ ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, மாறன் இந்த மாதிரிக்கு அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்ததுக்காக வீராவோட மனசில் மாறன் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மாறன் கிட்ட சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கண்மணி வீரா கிட்ட சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீ இவனை மன்னிச்சிடாத, என்ன இருந்தாலும் சரி தான், அவங்களுடைய மனசை வேணால் அவன் மாற்றிருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கும் நம்ம அண்ணனுக்கும் ரத்த சொந்தம் கிடையாது, ஆனால் இவனால் நம்ம பாதிக்கப்பட்டது நம்ம அண்ணனாக்கும், நம்ம அண்ணனும் நம்ம குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால அவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு உன் மனசை நீ மாற்றிக்காத வீரா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லுவாங்க. இந்த மாதிரிக்கு தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.